இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரவும் செலவுமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது. முதலீடர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல பணம் போட்டால் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப எதிர்பார்ப்போட போட்டீங்கன்னா அந்த பண வரவுகள் வராது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணம் வருமானம் கண்டிப்பா வரும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த பணம் வரும்போது ஒரு செலவும் காத்துட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. அதனால ரொம்ப மனசு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா வரக்கூடிய வருஷமா இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் நிறைய சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கும், ஒரு பேர் இல்லாம போயிருக்கும், ரெகக்னேஷன் இல்லாம போயிருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்கள் சொன்னாவே மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசிக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி பலன்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரவும் செலவுமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது. யாரெல்லாம் மிதுன ராசியில இருந்தீங்களோ கடந்த காலகட்ட வாழ்க்கை, அதாவது அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. கொஞ்ச நெஞ்ச பாதிப்புகள் இல்லை, நிறைய பாதிப்புகள். வாழ்க்கையில எவ்வளவுக்கு துன்பப்படணுமோ எவ்வளவுக்குள்ள கஷ்டப்படணுமோ அவமானப்படணுமோ பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்கள் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா செலவுகளும் சேர்ந்து வரும். அதனாலதான் ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் தொழில இருக்கீங்களோ உங்களுடைய முதலீடர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல பணம் போட்டால் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப எதிர்பார்ப்போட போட்டீங்கன்னா அந்த பண வரவுகள் வராது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கவனமா இருங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வருஷம் ஏற்கனவே என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த முதலீடெல்லாம் திருப்பி எடுப்பதற்கான ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா செய்யுங்க. அதனால நிறைய முன்னேற்றங்கள் வரும். இல்லை எனக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன்னு செலவு பண்ணக்கூடிய வருஷமா இருக்கு. அந்த செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த செலவுல வரக்கூடிய வருமானம் அடுத்த வருஷம் தான் வரும். அதனால இந்த வருஷம் உங்களுக்கு செலவுக்கான வருஷமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா சிறப்பு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம கடந்த காலகட்டத்தில் ரொம்ப கீழே போயிட்டோம், இப்போவாது ஏதாவது ஒரு லோன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடலாம், இப்போவாது நம்ம ஏதாவது பணத்தை யார்கிட்டயே வாங்கி நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், இந்த வருஷமாவது நம்ம ஏதாவது முன்னேறலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அதே போல் அதுலேருந்து பணம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு. பணம் வருமானம் கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த பணம் வரும்போது ஒரு செலவும் காத்துட்டு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாவே ஏதாவது ஒரு வேலை மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா வேலை பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது. அதனால் யாரெல்லாம் மிதுன ராசியில் இருக்கீங்களோ வேலை மாற்றம் பண்ணிக்கிங்க. சில பேர் கேட்பீங்க, நான் 55 வயசில் இருக்கேன், 50 வயசில் இருக்கேன், ஒரு கம்பெனியில் நல்லா ஸ்டேபிளாக ஒரு 10 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாக இருக்கீங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக மாறணும். எனக்கு இங்கே போனால் இதுக்கப்புறம் போனால் எப்படி வேலை கிடைக்கும், எனக்கு வாய்ப்பு இருக்காது, நான் இந்த இடத்துல எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்காதுன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்க. இல்லைன்னா வேலை இழப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம் வந்துருச்சுன்னா அது சிறப்பான மாற்றமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகள், உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுப்பாங்க, இல்லை கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் ஒரு பாதிப்புகள் அடைஞ்சு உங்களுடைய நீண்ட காலமாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த மிதுன ராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, ஒரு லோன் எடுத்து ஒரு கார் வாங்கியிருப்பீங்க. அந்த லோன்லாம் ரெகுலராக கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் இதை பண்ணல அப்படின்னா அந்த வேலை போகும். அதனால் உங்களுடைய லோன் கட்ட முடியாத சூழ்நிலை வரும். அதெல்லாம் ரொம்ப மனசு வருத்தப்பட வேண்டிய
சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வருஷமா இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அதே போல இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த வருஷம் மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே விரய செலவுகள் இருக்கு. அந்த விரய செலவுகள் என்னன்னா சுப செலவுகளா மாத்திக்கங்க. ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கிங்க, ஒரு கார் ஒன்று வாங்கிக்கிங்க, ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிக்கிங்க, ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கிக்கிங்க, ஒரு வீடு ஒன்று வாங்கிக்கிங்க, ஒரு இடம் ஒன்று வாங்கிக்கலாம். அதை செஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வராது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மூலமாக மன வருத்தமும் இருக்கும், உடல் ரீதியான வருத்தமும் இருக்கும், தேவையில்லாத காசும் போகும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கேன், இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, தேவையில்லாமல் அப்பாவுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக போச்சு, அம்மாவுக்கு இவ்வளோ செலவு பண்ண வச்சு போச்சு அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஒரு சுப செலவுகளாக மாற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறது, இல்லை வெளியூரில் எங்கேயாவது ஒரு டூர் போகிறது செய்கிறது, மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதெல்லாம் அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் விரய செலவுகள் இருக்காது. அதே போல் இந்த மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் நிறைய சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின சொத்தெல்லாம் பிரச்சனையாக போயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ராஜெக்டே எதுவும் டேக் ஆஃப் ஆகலை. ஒரு இடம் வாங்கி ஒரு லே அவுட் போகலான்னு நினச்சேன் சார், அந்த இடம் அப்படியே முடங்கி போச்சு, அதில் பிரச்சனை வந்துருச்சு, என்னால் பணம் கட்ட முடியல, ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அந்த இடம்லாம் விற்கும். அதன் மூலமாக பண வரவுகள் வரும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக பண்ணணும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னன்னா செலவை கொடுத்துட்டு தான் வரவை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வருஷம் அதை கொஞ்சம் எங்கேயாவது ஒரு கடனை வாங்கியாவது ஒரு செலவை பண்ணுங்க அந்த இடத்துக்கு. அது செலவு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதன் மூலமாக பண வரவுகள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும். அதே போல் ஒரு இடம் வச்சுருக்கீங்க, ஒரு வீடு வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக விற்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு விற்க. ஏன்னா இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் செலவுகளை கொடுத்துட்டு ஒரு லாபத்தை கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் ஒரு லட்சத்துக்கு இடம் வாங்கினேன், நான் எப்படியாவது 1,10,000 விற்கணும், இல்லைன்னா எனக்கு நஷ்டம் வந்துடும் நினைப்பீங்க. ஆனால் அதையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனுடைய அளவு அதிகமாகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வருஷம் எனக்கு 1,05,000 வந்தால் போதும், நான் இடத்த கொடுத்துருவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த இடத்த விற்றுருங்க, வீடை விற்றுருங்க. அதனால் உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை நான் எனக்கு நல்ல ரேட்டு தான் வரணும், எனக்கு இந்த ரேட் வந்தால் தான் விற்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த கடனுடைய அளவு என்ன பண்ணும், அந்த லாபத்தை ஃபுல்லாக அழிச்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொழில் போட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். ஆனால் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் கண்டிப்பாக குறையும். அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதே போல் இந்த வருஷம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையிலையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள் வராது. ஏன்னா மிதுன ராசி என்பவர்கள் நிறைய புத்திசாலிகள். அந்த புத்திசாலித்தனத்தை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போல் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்காம இருக்கிறதுக்கு அப்படியே பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நல்ல பேர் கிடச்சிடக்கூடாதுன்றக்காக உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்தவுடனே 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது முதல்ல சத்துருக்கள்லேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் மிதுன ராசி இருக்கீங்களோ இந்த வருஷம் நிறைய உங்களுக்கு தேவையில்லாத பாலிடிக்ஸ்லாம் குறைஞ்சி உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும், பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமாக இருக்குது. ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அயனசயனத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா நிறைய பேருக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டத்தை விட ஒரு சிறப்பான வருஷம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா அது உபயராசியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வரக்கூடிய பெண்ணு நல்ல வசதியாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நம்மள மாதிரி புத்திசாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கூட நல்ல ஒரு வரன் வரணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வேலை வாய்ப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமாக இருக்குது. இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க.
அதே போல் திருமணம் ஆகி பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மறு திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பெண்கள் வந்து மிதுன ராசியில் இருக்கவங்க நிறைய புத்திசாலித்தனமான சில விஷயங்கள்லாம் செஞ்சு ஆஃபீஸில் நிறைய போராடி ஏதாவது நம்ம உயர் பதவிக்கு வந்துடலாம், கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வரட்டும், அதுக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க. உங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டு உங்கள் ஆஃபீஸு வேலை அது சம்மந்தப்பட்ட விஷயந்தான் நான் செய்வேன் அப்படின்னு நினச்சி குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு கூட சில பேர் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, வேலையில் நல்ல கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும், ஒரு பேர் இல்லாமல் போயிருக்கும், ரெகக்னேஷன் இல்லாமல் போயிருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்கு. அதே மாதிரி வயதானவர்கள், அதுவும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 45 வயசு மேலே இருக்கீங்க அப்படின்னாவே பிபி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சுகர் கரெக்டாக பார்த்துங்க. தேவையில்லாத உடல் உபாதைகளால் செலவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த மிதுன ராசியில் கூட வயதானவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக செலவு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வருஷம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே ஏதாவது இருந்தாங்க, என்னுடைய கொஞ்சம் காசு இருக்குது, நீ இந்த காசை வச்சு ஏதாவது ஒரு வீடு வாங்கிக்க, ஒரு இடம் வாங்கிக்க, ஏதாவது ஒரு உபயோகமாக பண்ணிக்க. இல்லை சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா ஒரு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க. படிக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறதுக்கு ஏதாவது கிளாஸுக்கு சேர்த்து விடுங்க. இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வேறு ஏதாவது கோர்ஸ் படித்து அவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் குறையிறதுக்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் மிதுன ராசி என்பதற்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் நல்லா இருந்து யோக திசைகள் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட 3 மடங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துங்க. அதே போல் இந்த மிதுன ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும், அதை சொல்ல விட்டுட்டேன். வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வருஷம் நிறைய மிதுன ராசி என்பது வெளிநாடு போவீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. எதை செஞ்சாலும் சுயஜாதத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும், என்ன செய்யலாம். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா ஒரு தொழில் பண்ணணும் ஆசை இருக்கும். ஆனால் தொழில் செய்யக்கூடிய காலகட்டமாக அப்படின்னு கேட்டால் ஜாதகத்தில் கூடிய தசா புத்திகள் கிரகநிலைகள் தான் கண்டிப்பாக சொல்லும். அதாவது உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், தசாபதி விவரங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட் ஒரு 51 பக்கம் கொண்ட ரிப்போர்ட் கொடுக்கும். எனக்கு நோட்டில் எழுதி வேணும், சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.